Daily. Taste the Daily. எவ்வளோண்ணே 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 எவ்வளோ அண்ணா எவ்வளோண்ணே அண்ணா 1000 ரூபாயா உண்ணா என்ன 500 ரூபான்னாங்க $1000 பாலமேடு ஜல்லிக்கட்டில் முறைகேடாக உள்ளூர்வாசிகள் வசூல் வேட்டையில் ஈடுபட்டு வருகிறார்கள். கேலரியில் அமர்ந்து ஜல்லிக்கட்டை பார்க்க 1000 ரூபாயை உள்ளூர்வாசிகள் முறைகேடாக வசூலித்து வருகின்றனர். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பொங்கல் பண்டிகை என்றாலே தித்திக்கும் பொங்கலை காட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டியும் நமக்கு நினைவுக்கு வரும். அதிலும் குறிப்பாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்கிறது. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு முதல் ஜல்லிக்கட்டு போட்டி மதுரை மாவட்டம் அவனியாபுரம் நேற்று நடந்தது. அது காட்டிலும் இது நடந்து வரக்கூடிய பாலமேடு ஜல்லிக்கட்டு மிகவும் விறுவிறுப்பாக நடக்கும். அந்த விறுவிறுப்பை பயன்படுத்தி கொண்டு இங்கே கேலரி போன்ற ஒரு வைத்து அங்கே மக்கள் அமர்ந்து பார்ப்பதற்கு 1000 ரூபாய் கட்டணை கொள்ளை நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய அந்த மேடைக்கு அருகே நின்று வேடிக்கை பார்ப்பதற்கு கூட அங்கே இந்த விழா கமிட்டியினர் அங்கே அனுமதிப்பதில்லை. ஆனால் அந்த முக்கியமாக அந்த கேலரிக்கு அரசு அலுவலர்கள் அங்கே விழா கமிட்டி குழுவினர் அமர்ந்திருக்கும் அந்த கேலரிக்கு அருகாமையிலேயே அப்பகுதியை குடியிருப்பு வாசிகள் தனியாக இன்னொரு கேலரி ஒன்றை அமைத்து அங்கே கெப்பாசிட்டியை விட அதிக மக்களை ஏற்றி 1000 ரூபாய் வசூலித்து வருகின்றனர். கடந்த காலங்களில் கூட 1000 ரூபாய் வசூலிக்கவில்லை. இந்த ஆண்டு மக்கள் கூட்டம் அபரிவிதமாக வந்த காரணத்தை பயன்படுத்தி கொண்டு நவீன கட்டண கொள்ளையில் ஈடுபடுவதாக அந்த மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். எவ்வளோண்ணே 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 Taste the Daily. Taste the Daily.